உங்க லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் கொடுத்தது கே. எஸ். ரவிக்குமார் சார். இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம கே. எஸ். ரவிக்குமார் சாரோட ப்ராஜெக்ட் தான் பேசுறோம். நிறைய ப்ராஜெக்ட் இருந்தாலும் அந்த ஃப்ரம் த பிகினிங் போவோம். அந்த மூமெண்ட்ல கனல் கண்ணன் அவருடைய உள்ளுக்குள்ள என்ன தோணிட்டு இருந்தது, இந்த மாதிரி வருவோம்னு நினைக்கிறேன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கோடி கரையில நாகர்கோயிலேருந்து ஒரு திங்கட்சந்தை டவுன் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம், கரண்டே இல்லாத ஒரு கிராமம், வள்ளிவார்ன்ற கிராமத்தில் பிறந்த ஒரு கண்ணன், வெறும் கண்ணன். இப்படி சினிமாவுக்கு எப்படி வருவான்றது தெரியாமல் இருக்கும்போது படித்து ஐடி முடிச்சு, ஐடியில் ஃபெயில் ஆகி இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன, ஒரு வெல்டிங் ஆகி ஒரு ஒர்க் ஷாப்ல கார்லாம் தொடச்சி வெல்டிங் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு ஸ்டண்டில் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்டண்டில் சேர்ந்தாலே பெரிய ஆளானா அது முடியாது. அப்புறம் ஸ்டண்டுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த உருவம் எனக்கு ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் என்னுடைய ஏதோ ஒரு குருநாதர் நமக்கு தேவைப்படுதுன்னு என்னோட குரு ராம்பராஜ் மற்ற குருநாதர் சேர்ந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு திடீர்னு ஆக்ஷன் டைரக்டர் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. சரி, இதெல்லாம் எப்படி கடகடன்னு நடக்குது பாருங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய உழைப்பு உழைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட உதவியாளர்கள்லாம் டக்குன்னு அவங்க அந்த ப்ரொமோஷன் போகிறாங்க. எந்த லிஸ்டத்தில் டேரக்டர் கனல் கண்ணன் உதவியாளர் சொல்லும்போது இதுக்கு மேலே என்னங்க வேணும் லைஃப்ல. கண்டிப்பா. அதுவும் இல்லாமல் ஒன்லி தமிழ் மட்டும் இல்லை, இந்தியாவில் மொத்த லாங்குவேஜும் பண்ணும்போது ஒரு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பட்டிங்கா வர இந்த ஸ்டண்ட் யூனிட் வரவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர்டா இருக்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கு அந்த சொல்லி. கண்டிப்பா.